தமிழ் டிவி ட்ராமா வியூஸுக்கு ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ராமா உங்க எல்லாருக்கும் பிடிச்ச குட்டி பொண்ணு அங்கிள் ட்ராமா தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மறந்துடாம ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்மளோட வீடியோ ரெக்கமெண்டேஷனுக்கு போகும். வாங்க இப்ப டிராமாக்குள்ள போய் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். டிராமாவோட ஓப்பனிங் சீன்லயே ஹீரோ ஹீரோயினியை தான் காமிப்பாங்க. ஹீரோயினி வந்து ரொம்பவே குட்டி பொண்ணா இருப்பா. அவளுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், ரத்த வெள்ளத்துல இருப்பா. நீ யாருமா, உனக்கு என்ன பிரச்சனை, எங்க இருந்து வந்திருக்க, உன் வீடு எது அப்படின்னு கேட்க, எனக்கு வீடெல்லாம் எதுவும் இல்ல, அப்பா அம்மாவும் யாரும் இல்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு அவனோட ஃபிளாஷ்பேக் வந்து ஞாபகம் வந்துடும். அவங்க அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இறந்திருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயினிய தூக்கிக்கிட்டு, இனிமே இந்த உலகத்துல உனக்கு யாருமே இல்லைன்னு நீ நினைக்க கூடாது, நான் இருக்கிறேன், எதுக்குமே நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்ப ஃபியூ இயர்ஸ் லேட்டர்ன்னு காமிப்பாங்களா, ஹீரோயினி கொஞ்சம் பெரிய பொண்ணாயிடுவா. ரொம்ப சுட்டித்தனம் பண்ணிட்டு இருக்கா. கேம் விளையாண்டுக்கிட்டு பணத்தெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருப்பா. ஹீரோவோட பிஏவா ஒரு அங்கிள் இருப்பாரு. அவர் வந்து ஃபோன் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கா, பணத்தெல்லாம் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, எங்க அங்கிள் பணம் நான் லாஸ் பண்ணுவேன் அப்படின்னு இவ சொல்லுவாளா. இப்ப அங்கிள் சொல்லுவாரு, உன் அங்கிள் தான் இப்ப வந்துட்டு இருக்காரு, உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல, எங்க இருக்காரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவா ஹீரோயினி. பார்த்தா ஹீரோ வந்து மாசா என்ட்ரி கொடுப்பான். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினிக்கு செம ஹாப்பி ஆயிடுமா. இப்ப ஹீரோயினி போயிட்டு, அங்கிள் நான் நிறைய லாஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்க, ஆமா நிறைய லாஸ் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், எல்லா கம்பெனியும் ஹேக் பண்ணி கேம் விளையாண்டு முடிச்சுட்ட, இன்னமும் நீ சாட்டிஸ்ஃபைட் ஆகலையா அப்படின்னு கேட்க, சும்மா அங்கிள் நான் லாஸ் பண்ணிட்டேன், அதனால நீங்க என்ன பனிஷ் பண்ண போறீங்க தானே அப்படின்னு இவ கேட்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, உனக்காக என்ன வேணா பண்ணுவேன், உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரத்திலே அந்த பிஏ அங்கிள் வருவாரு. சார் கேளுங்க, அந்த பொண்ணு எல்லாத்தையும் லாஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்ல, விடுங்கப்பா சின்ன பொண்ணு தானே, போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு ஹீரோயினிக்கு ஒரு gift கொடுக்கலாம் அப்படின்னு எடுக்கிறப்ப ஹீரோ டக்குன்னு மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துருவான். எல்லாருமே பதறி போயிருவாங்க. இப்ப டாக்டர் வந்து ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வெளியில வந்த உடனே எல்லாரும் கேட்பாங்க என்னாச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து பாடியில வந்து பாய்சன் ஆயிருக்கு, உடனே ஒரு பொண்ணை வந்து அரேஞ்ச் பண்ணுங்க, அந்த பொண்ணு கூட ஒண்ணா இருந்தாதான் இது சரியாகும் அப்படின்னு சொல்ல, அந்த பிஏ அங்கிள் வந்து யோசிப்பாரு, இந்த டைம்ல எமர்ஜென்சில யாரு கிடைப்பா அப்படின்ற மாதிரி. உடனே ஹீரோயினி சொல்வா, நாம இருக்க பயம் ஏன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, டாக்டர் வந்து உனக்கு இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினி சொல்லுவா, எனக்கு என்ன எஃபெக்ட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அங்கிள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ இருக்கிற ரூமுக்கு தான் ஹீரோயினி போவா. போன உடனே ஹீரோ தூங்கிக்கிட்டு இருப்பானா, ஹீரோவோட கண்ணை கட்டிடுவான். ஹீரோ வந்து ஹூ ஆர் யூன்னு கேட்க, உங்களை சேவ் பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்லுவா. ஒரு வழியா இவங்களுக்குள்ள எல்லா ரொமான்ஸும் முடிஞ்சிருமா. இப்ப ஹீரோயினி வந்து யோசிப்பா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நீங்க காப்பாத்துனீங்க, இப்ப நான் உங்களை காப்பாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வருவா. டாக்டரும் பிஏ அங்களும் ரெடியா நிப்பாங்க. டாக்டர் கேட்பாரு, லாஸ்ட் நைட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ், என்ன நடந்துச்சுன்னு கேட்க, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா, பட் அங்கிளுக்கு எந்த ஒரு உண்மையும் தெரிய வேணாம், அவர் ஏதாவது ஃபீல் பண்ணுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையுமே மறைக்க சொல்லிடுவா. ஹீரோயினி வந்து தூங்கி எந்திரிப்பாளா. இப்ப லாஸ்ட் நைட்டை வந்து ஒரு கனவா நினைச்சு மறந்துடணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கையிலே ஹீரோ வந்து பக்கத்துல சோபாவுல உட்காந்துருப்பான். என்னாச்சு இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சிட்ட, நல்லா தூங்குனியா லாஸ்ட் நைட் அப்படின்னு கேட்க, ஹீரோயினி சொல்லுவா, நீங்க என்ன என் ரூமுக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கீங்க அங்கிள் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு உன்னோட பர்த்டே, நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் நல்லா செலிப்ரேட் பண்ணுறேன்னு, பட் இந்த மாதிரி நடந்துருச்சா, அதனால தான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அங்கிள் அப்படின்னு அவ கேட்பா. ஆமாம், நான் கொடுத்த கிஃப்ட்டை வந்து நீ பிரிச்சியா, நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்க, லாஸ்ட் நைட் இருந்த பிரச்சனையில சுத்தமாக மறந்துட்டேன் அப்படின்ட்டு, அங்கிள் சூப்பராக இருந்துச்சு கிஃப்ட் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த பக்கம் பார்ப்பான், கிஃப்ட் இருக்கும். ஹீரோயினி எடுப்பாளா, ஹீரோ உடனே பிரித்து அதில் இருக்க நெக்லஸ் எடுத்து ஹீரோயினிக்கு போட்டு விடுவான். ஹீரோயினிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். பட் ஹீரோவுக்கு வந்து லாஸ்ட் நைட் நடந்ததுல ஏதோ ஒரு டவுட் இருக்கும். ஹீரோயினி கிட்ட கேட்பான், லாஸ்ட் நைட் ஏதாவது தப்பா நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினி திரு திருன்னு முழிச்சிட்டு எப்படியோ சமாளிச்சிருவா. லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சுன்னா, கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணோமா, ரொம்ப டயர்டா இருந்துச்சு, நீங்க வேற தூங்கிக்கிட்டே இருந்தீங்க, நான் என் ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிப்பாளா. ஹீரோ வந்து யோசிப்பான், அப்ப லாஸ்ட் நைட் வந்து என் கனவுல தான் இதெல்லாம் நடந்திருக்கு, அந்த குட்டி பொண்ணு யாரா இருப்பா, அவ யாருங்கிறத கண்டுபிடிக்கணும், என் கனவுல வந்து தேவதாவ அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். இப்ப ஹீரோயினி கேப்பா, கைய வச்சு ஆட்டிக்கிட்டே, அங்கிள் என்னாச்சு, என்ன திங்க் பண்றீங்கன்னு கேட்க, ஒன்றும் இல்லை, லாஸ்ட் நைட் உன்னோட பர்த்டே பார்ட்டிலே என்னால் கலந்துக்கவே முடியலல்ல, அதான் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள், ஒரு பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலான்னு சொல்ல, இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப முக்கியமானவ நீதான், நீதான் பெஸ்டானவ அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்.
இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினிக்கு கையெல்லாம் அமுக்கி விட்டுட்டு இருப்பானா, ஹீரோயினி சொல்லுவா, "அங்கிள் போதும் போதும். எனக்கு கை காலெல்லாம் ஒண்ணும் வலிக்கல. நான் ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும். புது புரொஃபசர் வராரு" அப்படின்ட்டு வேகமா எந்திரிப்பாளா, சாப்பிட்டுட்டு போன்னு சொன்னா கூட கேட்க மாட்டா. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினிய புடிச்சு வச்சுக்கிட்டு, "ஸ்கூல்ல ஒழுங்கா இருக்கணும். எந்த ரிலேஷன்ஷிப்லயும் மாட்டிக்க கூடாது. படிக்கிற வேலைய மட்டும் தான் பார்க்கணும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினியும் சரின்னு சொல்லுவா. இப்ப ஹீரோயினிய பெட்ல உட்கார வச்சு செப்பல் போடாம நடக்காதன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அப்படின்னு செப்பல மாட்டி விட்டோன்னே, ஹீரோயினி ஓகே அங்கிள் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல 2 பேரும் இப்ப ரெடி ஆகி கீழே வந்துருவாங்க. ஒரு வழியா ஹீரோ வந்து ஹீரோயினிய ஸ்கூல்ல டிராப் பண்ணுவானா. ஓகே அங்கிள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல பத்திரமா போ, நான் மதியம் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நானே போயிருவேன் பத்திரமா, எனக்கு போக தெரியும்னு சொல்ல, இவன் சொல்லுவான், இப்ப நீ ரொம்ப பெரிய பொண்ணு ஆயிட்ட, என்னோட பேச்ச கேட்கறதே இல்ல அப்படின்னு மூஞ்ச தூக்கி வச்சுக்க. ஹீரோயினி சொல்லுவா, அங்கிள் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, சரி ஓகே நான் வெயிட் பண்றேன், நீங்களே வந்து பிக்கப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு சிரிப்பு வந்துடும். ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிளம்ப ஹீரோவும் இப்ப அங்க இருந்து கிளம்பிடுவானா. ஹீரோ கிளம்புறத பார்த்த ஹீரோயினி அவனுக்கு தெரியாம இப்ப மெடிக்கலுக்கு தான் போவா. அங்க போயிட்டு கரு உருவாகாம இருக்கிறதுக்கான மாத்திரைய தான் கேப்பா. அவங்க ஒரு மாதிரியா பாப்பாங்க. ஹீரோயினி வந்து யோசிப்பா, லாஸ்ட் நைட் நம்ம சேஃபாவே இல்ல, சப்போஸ் கன்சீவ் ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா மாத்திரைய வாங்கிடுவா. வாங்கின உடனே ஸ்கேன் பண்ணலான்னு பார்த்தா போன் வந்து ஹீரோயினி கிட்ட இருக்காது. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ தான் அங்க இருந்து வருவான். ஹீரோயினி டக்குன்னு டேப்லெட்டை வந்து ஒளிய வச்சுக்குவா. அங்கிள் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்னும் இல்ல நீ மொபைல மறந்துட்ட, அதனாலதான் குடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆமா நீ என்கிட்ட எதையோ மறைக்கிறியே, பின்னாடி என்ன வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கிள் அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொல்ல ஹீரோ விடாம அதை புடுங்குறதுக்கு ட்ரை பண்ணுவான். அந்த டைம்ல ஹீரோயினியோட ஃப்ரெண்டு தான் வருவா. என்னடி ஆச்சு உனக்கு, மாத்திரை வாங்கு, தலை வலிக்குது, ஜுரமா இருக்குன்னு சொன்னேனேடி அப்படின்னு சொல்ல, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன்டி வாடி போகலாம் அப்படின்னு அவ கைய பிடிச்சு மாத்திரைய மறைச்சு ஹீரோவுக்கு பாய் சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுவா. ஹீரோ வந்து சிரிச்சிட்டு இருப்பான், ரொம்ப சுட்டி பொண்ணா இருக்கிறா இவ அப்படின்னு. ஒரு வழியா இப்ப ஹீரோயினியும் அவ ஃப்ரெண்டும் கிளாஸ் ரூமுக்கு வந்துருவாளுங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சில போயிட்டு உக்காந்துருவாளுங்க. இவளுங்க 2 பேரும் என்ன பேசிக்குவாளுங்கன்னா, ஏய் இங்க இருந்தா ப்ரொஃபசர செம்மையா சைட் அடிக்கலாம்டி, கரெக்டான இடம்டி அப்படின்னு சொல்ல, எல்லா டிராமாவிலையும் இருக்கிற மாதிரி இந்த டிராமாவிலையும் வில்லி கேங் வந்து இருப்பாங்க. அவளுக்கு என்ன சொல்லுவாளுங்கன்னா, 2 பேரும் அழகா கியூட்டா இருக்கறதா நெனப்பு போய் முன்னாடி உட்காந்துக்கிட்டாளுங்க. ப்ரொஃபசர் பார்த்தா பயந்து ஓடிருவாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினிக்கு கோவம் வந்துரும், ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துரும். தேவையில்லாம நீங்க பேசுறீங்க. உங்க வாய மூடிக்கிட்டு உங்க வேலைய மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல, அவளுக என்ன சொல்லுவாளுங்கன்னா, நாங்கலாம் பணக்கார வீட்லேருந்து வந்திருக்கோம். உங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டே என்னன்னு தெரியாம இருக்கிறீங்க. நீங்கலாம் எப்படி இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அசிங்கப்படுத்துவாங்க. ஹீரோயினிக்கு கோவம் வரும். கண்ட்ரோல் பண்ணிக்குவா. ஃப்ரெண்டு தான் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாளா. ஃப்ரெண்டு வந்து வெள்ளி கிட்ட சொல்லுவா, இந்த ஸ்கூல்லே அழகு என் ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டு யார வேணாலும் சைட் அடிக்க வைப்பா. உங்க மூஞ்செல்லாம் கண்ணாடியில கூட பார்க்க சகிக்காதுடின்னு சொல்ல, வில்லிக்கு பயங்கர கோவம் வந்துரும். ஃப்ரெண்டோட சட்டைய புடிச்சு இழுத்து, என் அழக இவ கூட கம்பேர் பண்றியாடின்னு அவள அடிக்க போக, ஹீரோயினிக்கு பயங்கர கோவம் வந்து அவள புடிச்சு அடி அடின்னு அடிச்சு, எல்லாரும் கொலாப்ஸ் ஆகி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ வந்து ஒரு பெரிய மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ட பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பிஏ அங்கிள் அங்கேருந்து வேகமா ஓடியாருவாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, சார் மேடம் வந்து ஸ்கூல்ல யாரோ புல் பண்ணிட்டாங்களாம், பெரிய பிரச்சனை ஆயிடுச்சாம், அடிபுடி சண்டையான்னு சொல்ல, ஹீரோ வந்து ஷாக் ஆகி வேகமா ஓடிருவான். இப்ப வந்து பிஏ அங்கிள் சொல்லுவாரு, எல்லா மீட்டிங்கும் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, இதோட முடிச்சுக்கிட்டு எல்லாரும் கிளம்புங்க, நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுவாரு. இந்த பக்கம் இப்ப ஸ்கூல்ல தான் காமிப்பாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. தப்பு பண்ணவங்கலாம் நின்னுட்டு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கையில, வில்லியோட அம்மாக்காரி தான் அங்கேருந்து வருவா. என் பொண்ண எவடி அடிச்சது? நான் யாருன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு வர, வில்லி அவங்க அம்மாவ போயிட்டு மாம் அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சிட்டு இருக்கையில, வில்லி அம்மாவோட பிஏ என்ன நடந்துச்சு ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஃப்ரெண்டு சொல்லுவா, இவளுக தான் எங்கள ஃபர்ஸ்ட் வம்பிழுத்தாளுங்க ப்ளீஸ் நம்புங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, அவன் உடனே நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாது இந்த பொண்ணுங்கள இந்த ஸ்கூல்ல விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டு வந்து இப்ப ஷாக் ஆயிடுவா. என்னது ஸ்கூல்ல விட்டு அனுப்ப போறீங்களா அப்படின்னு. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ வந்து மாசா என்ட்ரி குடுப்பான் ஹீரோயினிய காப்பாத்துறதுக்காக. என்ன சண்டை நடந்துட்டு இருக்கு இங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, சுத்தி இருந்தவங்க எல்லாம் சிட்டிலே நம்பர் 1 கம்பெனி இவங்களோடது தாண்டி, அதோட சிஇஓ தான் இவர் இங்க வந்திருக்காருன்னு ரொம்ப ஷாக்கிங்கா ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கையில,
வில்லியும், வில்லியோட அம்மாவும் என்ன பேசுவாங்கன்னா, "இவர் எதுக்கு தெரியுமாம்மா இங்க வந்திருக்காரு? என்ன பார்க்க தான் வந்திருக்காரு. நம்ம கம்பெனி 9வது இடத்துல இருக்கு. அவர் கம்பெனி முதல் இடத்துல இருக்கு. அப்படியே கான்ட்ராக்ட் போட்டுக்க தான் வந்திருக்காருன்னு" சொல்ல, அவங்க அம்மாக்காரி சொல்லுவா, "ஆமாடி ஆல்ரெடி அவங்களுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஒருவேளை உன்ன பார்க்க தான் வந்திருப்பாரோ?" அப்படின்னு பயங்கரமா பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோயினி, இன்னைக்கு மறுபடியும் ஒரு சண்டை ஆயிருச்சு. இந்த பஞ்சாயத்துக்கு அங்கிள் கண்டிப்பா எனக்கு பனிஷ்மென்ட் குடுப்பாருன்னு இவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப ஹீரோ வந்து சொல்லுவான், "இந்த ஹீரோயினி பொண்ணோட பேரண்ட் நான் தான்" அப்படின்னு. அவ்வளவுதான் வில்லி, வில்லியோட அம்மாவுலருந்து எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. அந்த வில்லி சொல்லுவா, "இவ சாதாரண அனாதை பொண்ணு. ஃபேமிலி பேக்கிரவுண்டே இல்ல. இவள போய் உங்க பொண்ணுன்னு சொல்றீங்களே" அப்படின்னு சொல்ல, "அது என்னோட பெர்சனல். தேவையில்லாம நீ பேசாத. உன்ன இந்த ஸ்கூல விட்டே அனுப்பிருவேன்" அப்படின்னு இவன் வார்ன் பண்ணுவான். ஹீரோ வந்து இப்ப ஹீரோயினிய "இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு, "உன்னை யாரு அடிச்சதுன்னு" கேட்க, "நாங்க நெறைய பேர் அடிச்சுக்கிட்டோம்மா. யார் அடிச்சுக்கிட்டோம்னே தெரியல" அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, ஹீரோ வந்து இப்படி ஒரு சிக்னல் தான் காமிப்பான். வில்லி, வில்லியோட அம்மா, வில்லியோட அம்மாவோட அசிஸ்டன்ட்ன்னு எல்லாரையும் புடிச்சு வச்சுக்குவாங்க. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினிய தூக்கிக்கிட்டு மாஸா கிளம்புவானா, ஹீரோயினி, "அங்கிள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னை இறக்கி விடுங்க" அப்படின்னு சொல்ல, "உனக்கு அடிபட்டுருக்குல்ல, வாய மூடு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுவான். ஹீரோயினி வந்து ஹீரோவையே ரசிச்சு பார்த்துட்டு இருப்பா. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினிய தூக்கிட்டு வந்து ஸ்கூல்ல இருக்க மெடிக்கல்ல உட்கார வைப்பான். "இங்க யாருமே டாக்டர் இல்ல. இப்போதைக்கு நான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன்" அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினியும் சரின்னு சொல்லுவாளா. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினிக்கு மருந்து போட்டு விட, அப்படியே 2 பேருக்குள்ளயும் ஒரு பச்சை புல் பத்திக்கிட்ட ரொமான்டிக் போயிட்டுருக்கும். ஹீரோயினிக்கு லாஸ்ட் டைம் நடந்த நினைவுகள்லாம் வந்துரும். ஹீரோ கூட நடந்த ரொமான்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கையில, 2 பேரும் அழகா அப்படியே சைட் அடிச்சுட்டு இருப்பாங்களா, அந்த டைம்ல இந்த பிஏ அங்கிள் அங்கேருந்து வந்து, "மாஸ்டர்" அப்படின்னு சொல்லி கத்த, 2 பேரும் தனித்தனியா நின்னுக்குவாங்க. "என்னாச்சு சொல்லுங்க" அப்படின்னு சொல்ல, "மாஸ்டர், அந்த பொண்ணுங்களெல்லாம் போட்டு அடிச்சதுல ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் ரவுண்டு போகலாமா? இல்ல எப்படி?" அப்படின்னு கேட்க, ஹீரோ சொல்லுவான், "அவங்கள வந்து இவகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லணும். அத அவளே பார்த்துக்குவா" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினியும், ஹீரோவும் இப்ப அங்க அவங்கள பார்க்கறதுக்கு தான் போறாங்க. அங்க போய் பார்த்தா, ஹீரோயினி மாஸா உட்காந்து கால் மேல கால் போட்டுட்டு இருக்க. அவளுக குனிஞ்சு குனிஞ்சு "மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு" கெஞ்சுவாளுங்க. ஃப்ரெண்டு கிடந்து பல்ல காமிச்சுக்கிட்டு இருப்பா. ஹஹஹான்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பா. ஹீரோயின் இப்ப ரொம்பவே ஃப்ரீயா, ஜாலியா கேம் விளையாண்டுட்டு இருப்பா கால ஆட்டிக்கிட்டே. ஹீரோ அங்கேருந்து, "குட்டி பொண்ணே, இன்னைக்கு உனக்கு ஒரு ப்ரோகிராம் இருக்கு. நைட்டு நீ ஃப்ரீயா இருப்பியான்னு?" கேட்டா, ஹீரோயினிய பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். ஹீரோயினி டக்குன்னு பெட்ஷீட்ட எடுத்து போத்திக்குவாளா. ஹீரோவும் அந்த பக்கம் திரும்பிக்குவான். "சாரிப்பா, நான் கவனிக்காம வந்துட்டேன். டோர் ஓப்பன்ல இருந்துச்சு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன விஷயமா வந்தீங்க?" அப்படின்னு கேட்க, "இல்ல, நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. அதனால உன்னால வர முடியுமா?" அப்படின்னு கேட்க, அங்கிள் எதுக்கு நம்மள செலக்ட் பண்ணாரு? அவ்வளோ திறமையான ஆளா நானு? அப்படின்னு இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கையில, ஹீரோ கேட்பான், "உன்ன தான் கேட்கிறேன். வர்றியா? இல்லையா?" அப்படின்னு கேட்க, "அங்கிள், எனக்கு ஏதாவது வேலை இருக்கா? உங்க கூட வர்றது தான் எனக்கு வேலையே" அப்படின்னு சொல்ல, "டான்ஸ் எல்லாம் ஆடுற மாதிரி இருக்கும். பிராக்டிஸ் பண்ணிக்கோ" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஹீரோயினி, "என்ன அங்கிள் ரொம்ப ஓவரா ஐஸ் வைக்கிறாரு. ஒண்ணும் புரியலையே" அப்படின்னு இந்த பக்கம் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஹீரோ இப்ப அங்க வேலை பார்க்குறவங்கள ஹீரோயினிக்கு பார்ட்டிக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. நெறைய ட்ரெஸ் இருக்குமா, ஹீரோ சொல்லுவான், "இதுல புடிச்சத நீயே செலக்ட் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினியும் இப்ப எந்திரிச்சு வருவாளா, அவளுக்கு புடிச்ச ட்ரெஸ்ஸ செலக்ட் பண்ணிக்குவா. ஹீரோவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடும். இந்த பக்கம் அப்படியே பார்ட்டிய தான் காமிப்பாங்க. இவ தான் நம்ம கதையில 2வது வில்லி. இது அவனோட அப்பா. 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னா, "இப்ப வர்றாரு 9த் மாஸ்டர் அங்கிளு, செம்ம ஆளு அவரு, பணக்காரு. அவர கரெக்ட் பண்ணிட்டா இந்த உலகத்தையே வாங்கிரலாம்" அப்படின்னு அவங்க அப்பங்காரனும் வில்லியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. வில்லி சொல்லுவா, "கவலைப்படாதீங்கப்பா. கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்ட குடுக்குறேன். அவர் வேற அன்மேரிடு, கரெக்ட் பண்ணிரலாம்பா" அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹீரோயினியும், ஹீரோவும் மாஸா என்ட்ரி குடுப்பாங்க பார்ட்டிக்கு. ஹீரோயினி சொல்லுவா, "அங்கிள், இது ஒரு பிசினஸ் ட்ரிப்பு. உங்களுக்கு நெறைய பார்ட்டியில வேல இருக்கும். நீங்க அத பாருங்க. நான் தனியா போறேன் முன்னாடி" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் "சரி ஓகே. உன்னைய நீ பத்திரமா பார்த்துக்கோன்னு" சொல்லி ஹீரோயினிய அனுப்பிச்சு வச்சுருவான். ஹீரோயினி செம்ம அழகா வந்து பார்ட்டிய அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருப்பா. அந்த டைம்ல வில்லி வந்து பார்த்துருவா இவள. "அப்பா, இங்க பாருங்க, இந்த பொண்ணு உயிரோட இருக்கா. குடும்பத்தோட கார் ஆக்சிடென்ட்ல இவள சாவடிச்சோமே, இவ எப்படி உயிரோட வந்தா?" அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. வில்லி சொல்லுவா, "இவ ரொம்ப லக்கிப்பா. அதனால தான் ஈஸியா தப்பிச்சுட்டா. நீங்க இங்கேயே இருங்க. நான் போய் என்ன பண்ணணுமோ அத பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரிங்க்ஸ கையில எடுத்துக்கிட்டு ஹீரோயினியோட பேர சொல்லி கூப்பிட்டுட்டு வேகமா போயிட்டு ஹீரோயினி மேல ஊத்துறதுக்கு போவா. அந்த டைம்ல ஹீரோ வந்து ஹீரோயினிய புடிச்சு இழுத்து அப்படியே ஹக் பண்ற மாதிரி சாய்ச்சு வச்சுக்குவான். 2 பேரும் அப்படியே பயங்கரமா ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினிய "ஆர் யூ ஓகே பேபின்னு?" கேட்க, அவளும் ஃபைன்னு சொல்ல, ஹீரோவுக்கு கோவம் வந்துரும். "அங்கிள்" அப்படின்னு ஒரு சவுண்ட் தான் குடுப்பான். அங்கிள் வந்து இன்னொரு கிளாஸ் ஒயின எடுத்து அந்த வில்லி மேல ஊத்தி விட்டுருவாங்க. இப்ப வில்லியோட அப்பா தான் அங்க இருந்து வருவாரு. "ஆல்ரைட், உனக்கு எதுவும் ஆகலையேம்மா?" அப்படின்னு கேட்க, அவளும் அமைதியா இருப்பா.
இப்ப அவங்க அப்பங்காரன் பயங்கரமா கத்துவான். "என் பொண்ணு மேலே இப்படி ஊத்திட்டீங்களா? யாருடா அது? எவ்வளோ தைரியம் உங்களுக்கு?" அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த அங்கிள் வந்து அவன் மூஞ்சிலயும் ஒரு கிளாஸ் ஒயின ஊத்திருவாங்க. எல்லாருமே ஷாக் ஆகி இருக்கையில, ஹீரோ சொல்லுவான், "உன் ஃபேமிலி இதோட கான். அவ்வளோதான்." அப்படின்ற மாதிரி 2 பேரையுமே வெளியில போங்க அப்படின்னு சொல்லிடுவான். அவங்களும் வந்து இவங்க 2 பேரையும் புடிச்சிருவாங்க. அவங்க அப்பங்காரன் கிடந்து கத்திக்கிட்டு கிடப்பானாம். ஹீரோ இப்ப ஹீரோயினி கிட்ட கேட்பான், "என்னாச்சு?" அப்படின்னு. "ஒண்ணும் இல்ல அங்கிள் சும்மா தான்" அப்படின்னு இவ சொல்ல, "நீ பேசாம இருந்தோன நான் பயந்துட்டேன். சரி ஓகே நம்ம கிளம்பலாமான்னு" கேட்டுட்டு இருக்கையில, சுத்தி இருந்தவங்க எல்லாரும் 2 பேரோட பேர் சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு, செம்மையா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். வெளியில காமிச்சுக்க மாட்டான். இப்ப ஹீரோயினியோட கைய பிடிச்சிட்டு, "வா போகலாம்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருவான். இந்த பக்கம் பார்த்தா வில்லியையும் அவங்க அப்பாவையும் வெளியில கொண்டு வந்து தள்ளிருவாங்க. வில்லி கோவமா மறுபடியும் உள்ள போவா, அவங்க அப்பா தடுத்துருவாரு. "எனக்கு ரொம்ப கோவமா இருக்குப்பா. அந்த பிச்சைக்காரி எப்படி பண்ணிட்டா பாருங்க" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் சொல்லுவான், "எல்லாத்துக்கும் பொறுமையா இரு. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்கு. தப்பா நடக்க போகுது. அத கண்டுபிடிச்சு நம்ம பழி வாங்கிறலாம்" அப்படின்னு இவங்க இந்த பக்கம் பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோவும், ஹீரோயினியும் கார்ல போயிட்டுருப்பாங்களா, ஹீரோயினி வந்து தூங்கி ஹீரோ மேலேயே விழுந்துட்டுருப்பா. ஹீரோவுக்கு அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இப்படியே இந்த சந்தோஷத்த விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினி தூங்குறத ஹீரோ வந்து வீடியோ எடுத்து வச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பானா. ஹீரோயினிக்கு திடீர்னு கனவு வரும். "அம்மா, அப்பா" அப்படின்னு கத்துவாளா, அந்த டைம்ல கார்ல பிரேக் போட்டுருவாங்க. "சாரி சார், இடையில யாரோ போயிட்டாங்க" அப்படின்னு அங்கிள் சொல்லுவாரா. ஹீரோ வந்து ஹீரோயினிட்ட ஓகேவான்னு கேட்க, ஹீரோயினியும் ஓகேன்னு சொல்லிட்டுருப்பா. ஹீரோயினி வந்து இப்ப ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருப்பாளா? ஹீரோ வந்து என்னாச்சுன்னு கேட்க, ஹீரோயினி என்ன யோசிப்பான்னா, அங்கிள் நம்ம கூட இருந்தத வந்து தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப கஷ்டப்படுவாரா? வேண்டாம், வேண்டாம். இத நம்ம சொல்ல வேணாம். அவர் மனசு கஷ்டப்படும். வேணாம் நம்மள வெறுத்துருவாரு அப்படின்ற மாரி திங்க் பண்ணிட்டு, "ஒண்ணும் இல்ல அங்கிள்" அப்படின்னு சொல்லிடுவா. ஹீரோ இப்ப வீட்டுக்கு வந்த உடனேயே ஹீரோயினி தூங்குன வீடியோவ வச்சு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். நெஞ்சில எடுத்து ஃபோன வச்சுக்கிட்டு, "இவள தவிர இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்ல" அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாவே இருப்பான். இப்ப அப்படியே சீன கட் பண்ணா இந்த பக்கம் கிளாஸ் ரூம தான் காமிப்பாங்க. ஃப்ரெண்டும் ஹீரோயினியும் உட்காந்துட்டு இருக்கையில ஃப்ரெண்டு வந்து படிச்சிட்டு இருப்பா. ஹீரோயினி வந்து ஹீரோவ பத்தியே நினைச்சிட்டு இருப்பாளா. ஃப்ரெண்டு கேட்பா, "என்னாச்சுடி உனக்கு? ஏன்டி இப்படி உட்காந்துருக்க?" அப்படின்னு கேட்க, "ஏய் ஒரு பையன கரெக்ட் பண்ணணும்னா என்னடி பண்ணணும்?" அப்படின்னு சொல்லி இவ கேட்க, அதுக்கு ஃப்ரெண்டு சொல்லுவா, "அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. அதுலலாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு" சொல்ல, ஹீரோயினி முழிச்சுக்கிட்டு இருப்பா. என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு. ஃப்ரெண்டு கேட்பா, "நீ யாரையாவது லைக் பண்றியா?" அப்படின்னு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. வேலைய பாருடின்னு" சொல்லிட்டு ஹீரோ கூட இருந்த நினைவுகளே இவளுக்கு வந்துட்டுருக்கும். ஹீரோவ பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அந்த ரொமான்ஸ் எல்லாம் கண்ணுக்குள்ள வந்துட்டு போயிட்டுருக்கும். ஆனா ஷூரா தெரியும். அவர் என்ன குழந்தை மாரி ட்ரீட் பண்றாரு. நான் என்னதான் பண்றது? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கையில, அங்க இருந்து ஒருத்தன் வந்து, "உங்கள பார்க்கறதுக்கு கார்டியன் வந்திருக்காங்க. உடனே வாங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினியும் ஃப்ரெண்டும் இப்ப அந்த கார்டியன் யாருன்னு பார்க்கறதுக்காக தான் போவாளுங்க. பார்த்தா வில்லி கேங் தான் வந்து நிக்கும். வில்லி கேங்க பார்த்தோனே 2 பேருக்கும் எளக்காரமா போயிரும். இப்ப வில்லி சொல்லுவா, "என்ன மாஸ்டர் உன்ன காப்பாத்திட்டாருன்னு ரொம்ப திமிரா இருக்காத. எப்போதுமே அவர் உன்ன பாதுகாக்க மாட்டாருன்னு" சொல்ல, "பாதுகாக்கலன்னா நீ கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேன். ஆமா என்ன உன் கன்னம் இன்னும் வீங்குன மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்ல, 2 கடந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாளாம். இப்ப வில்லி வந்து, "எவ்ளோ தைரியம்டி உனக்கு! உன்ன நான் சும்மாவே விடமாட்டேன்" அப்படின்னு ஹீரோயினிய அட்டாக் பண்ண வரையில, ஃப்ரெண்ட் வந்து தடுத்துருவா. "என் ஃப்ரெண்டையாடி நீ அட்டாக் பண்ண வர்றன்னு?" இப்ப ஃப்ரெண்ட புடிச்சு வில்லி கீழ தள்ளி விட, ஹீரோயினி வந்து பின்னாடி மறைச்சு வச்சிருந்த ஸ்ப்ரே எடுத்து அவளுக மூஞ்சில எல்லாம் அடிச்சு விட்டுருவா. அவளுக பாவமா கீழ விழுந்து கிடப்பாளுங்க. ஹீரோயினி இப்ப ஃப்ரெண்ட கூட்டிட்டு அங்க இருந்து ஓடியே போயிருவா. ஒரு வழியா இப்ப கிளாஸ் ரூமுக்கு வந்துருவா. வந்த உடனே வேக வேகமா புக்க எடுத்து வைப்பா. ஃப்ரெண்டு கேட்பா, "எங்கடி போற?" அப்படின்னு. "உடனே போய் டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். இல்லன்னா இவளுக நம்மள போட்டு குடுத்துருவாளுக" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் ஹீரோ உட்காந்து டாக்குமெண்ட் செக் பண்ணிக்கிட்டு இருப்பான். அங்க இருந்து பிஏ அங்கிள் தான் வருவாங்க. "சார் பாப்பா வந்து கிளாஸ வந்து ஸ்கிப் பண்ணிட்டாளாம். என்னன்னு தெரியல. கால் பண்ணாங்க ஸ்கூல்ல இருந்து" அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு கோவம் வந்துரும். "என்னோட ஒர்க் எல்லாத்தையும் போஸ்ட்மார்ட் பண்ணுங்க. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, பிஏ அங்கிளுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். அங்க என்னன்னா பாப்பா ஸ்கூல கட் பண்ணிட்டா. இவரு என்னன்னா வேலையே ஸ்கிப் பண்ணிட்டு போறாரு. ஒண்ணுமே புரியலையே இவங்களுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு இவரு குழம்பி போயிருப்பாரு. ஹீரோயினி இப்ப ரொம்பவே டயர்டாவே ஸ்டெப்ல நடந்து வருவாளா? ஹீரோ சொல்லுவான், "நில்லு, எங்க போயிட்டு வர?" அப்படின்னு. "அங்கிள் நீங்க சீக்கிரமே வந்துட்டீங்களா? உங்களுக்கு வேலை இல்லையான்னு?" கேட்க, "நீ எதுக்கு கிளாஸ் அன்னைக்கு ஸ்கிப் பண்ண?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, "அதுக்கு முக்கியமான ரீசன் இருக்கு. நீங்க எவ்ளோ வேலை இருந்தாலும் என்ன வாட்ச் பண்றத நிப்பாட்டவே இல்லையே" அப்படின்னு சொல்ல, "பேச்ச மாத்தாத. எதுக்காக ஸ்கிப் பண்ண கிளாஸ?" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி, "உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா? உங்க கேர்ள் ஃபிரெண்ட் தான் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டா இன்னைக்கு. அதனால தான் நான் ஸ்கிப் பண்ணேன்னு" சொல்ல, இவன் "எனக்கு ஒண்ணுமே புரியல. தெளிவா சொல்லு" அப்படின்னு கேட்க, "சரி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்க கேர்ள் ஃபிரெண்ட் தான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டான்னு சொல்றேன். புரியலையான்னு?" கேட்க, ஹீரோ வந்து சிரிக்க ஆரம்பிச்சுருவான். "எனக்கு கேர்ள் ஃபிரெண்டா? காமெடி பண்றியே" அப்படின்ட்டு. ஹீரோயினி, "உங்கள்ட்ட சொல்றதே வேஸ்ட். நான் கிளம்புறேன் அங்கிள்ன்னு" சொல்லிட்டு கிளம்ப,
ஹீரோ வந்து ஹீரோயினிய புடிச்சு அப்படியே ரொமான்டிக்கா இழுத்து வச்சுக்கிட்டு, "எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தா உனக்கு தெரியாம இருக்குமா? எனக்கு கேர்ள் ஃபிரெண்டுன்னு ஒருத்தி வருவா ஃபியூச்சர்ல கண்டிப்பா. அதுவும் உனக்கு பிடிச்சவளா தான் இருப்பா" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஹீரோவையே பார்த்துட்டு இருக்க, இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினி இப்ப அங்க இருந்து கிளம்பிடுவா. ரூமுக்கு போயிட்டு தூங்குறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவாளா? பட் ஆனா ஹீரோ சொன்ன வார்த்தைகளே ஞாபகமா இருக்கும். "உன் மனசுக்கு பிடிச்சவ தான் எனக்கு வந்து பொண்டாட்டியா வர முடியும், லவ்வரா வர முடியும். நீயா கூட இருக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான் போலக்கும். ஒரே சந்தோஷமா இருக்கும் அவளுக்கு. இந்த பக்கம் ஹீரோவுக்கும் சுத்தமா தூக்கம் வராது. "என்னடா இன்னைக்கு இப்படி இருக்கே நமக்கு உடம்பு" அப்படின்னு பயங்கரமா அவனும் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் இப்ப பெட்ட விட்டு எந்திரிச்சு, சந்தோஷத்த நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, ஃபுல்லா ட்ரிங்க்ஸ சாப்ட்டுருவா. இந்த பக்கம் ஹீரோவோட ரூம தேடி தான் போவா. "அங்கிள் எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு. ஹீரோ வந்து ஹீரோயினியோட ரூமுக்கு வரலான்ட்டு கதவ தொறப்பான். இல்ல, இல்ல அவ நம்மள விட வயசுல சின்னவ. இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்புன்னு நெனச்சுக்கிட்டு அமைதியாவே இருந்துருவான். ஹீரோயினி என்ன பண்ணுவா? தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்து ஹீரோவோட ரூமு கதவ டம்முன்னு தொறந்துருவா. ஹீரோவ போயிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு, "அங்கிள், அங்கிள்" அப்படின்னு ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாளா? ஹீரோ கேட்பான், "நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு. அதுக்கு அவ சொல்லுவா, "தம்மு துண்டு தான் மாம்சு பண்ணேன். ஆனா இப்படி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து ஹீரோயினிய தூக்குறதுக்காக போவான். ஹீரோயினி முடியாது அப்படின்னு தள்ளி நின்னுக்குவா. "நீ போய் ரூம்ல ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடு. அப்புறமா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி போயிட்டு ஹீரோவ ஹக் பண்ணிக்கிட்டு, "அங்கிள் நான் இங்க தான் தூங்குவேன். என் ரூம்ல போய் தூங்க மாட்டேன். லாஸ்ட் நைட் நான் இதே பெட்ல தானே தூங்குனேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பெட்ல போயிட்டு அப்படியே பப்பரப்பேன்னு படுத்துருவா. ஹீரோவுக்கு இப்ப ஷாக் ஆயிடும். இவ என்ன சொல்றா அப்படின்னு. ஹீரோயின் இப்ப பெட்ல படுத்திருக்கத பார்த்த ஹீரோ என்ன பண்ணுவான், பக்கத்துல வந்து உட்காந்து, "நீ எப்ப இங்க தூங்குன? லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஆனா ஹீரோயினி வந்து அப்படியே தூங்கிக்கிட்டே இருப்பாளா? ஹீரோ வந்து யோசிப்பான். அப்ப இவளும் நானும் ஒண்ணா இருந்தது உண்மையா? நான் கனவுன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? அப்படின்னு இவன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கையில, ஹீரோயின் எந்திரிச்சு, "அங்கிள் யூ ஆர் சோ ஹேண்ட்ஸம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ நினைச்சுக்குவான், இவ ஒருத்தி உசுர வாங்குறாளேன்னு. அந்த டைம்ல ஹீரோயினி வாமிட் எடுத்துட்டு இருப்பாளா? ஹீரோ சொல்லுவான், "நீ ரொம்ப டயர்டா இருக்க. உனக்கு உடம்பு வேற சரியில்ல. உன்னை யாரு ட்ரிங்க் பண்ண சொன்னது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் ஒண்ணும் குட்டி பொண்ணு இல்ல. பெரிய பொண்ணு ஆயிட்டேன். அடிச்சா என்ன தப்பு? நான் அப்படிதான் சரக்கடிப்பேன்" அப்படின்னு அவ சொல்ல, ஹீரோ செம்ம காண்டாயி போயிடுவான். இப்ப போய் பேசாம படுத்துருவாளா? ஹீரோ சொல்லுவான், "நான் போய் உனக்கு சூப் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு. ஹீரோயினி விடவே மாட்டா. "அங்கிள் என்னை விட்டு எங்கேயுமே போகாதீங்க" அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினி பக்கத்திலேயே உட்காந்துருப்பானா. ஹீரோயினி வந்து ஹீரோவோட கைய தூக்கி போட்டுட்டு அவனோட செஸ்ட்லயே படுத்து தூங்குவா. ஹீரோவுக்கு சந்தோஷமாவும் இருக்கும், ஒரு மாதிரி நர்வஸாவும் இருக்கும். மறுநாள் காலையில ஹீரோயினி மெதுவா தெளிஞ்சு எந்திரிப்பாளா? "நான் எப்படி இங்க வந்தேன்? அங்கிள் நீங்களும் இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்க, "எதுக்கு லாஸ்ட் நைட் ட்ரிங்க் பண்ண?" அப்படின்னு அவன் கேட்க, "சாரி மாஸ்டர், நான் தெரியாம ட்ரிங்க் பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு 100 தடவ கும்பிடு போடுவா. ஹீரோவும் ஓகே ஆல்ரைட் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் கிளம்புற வழிய பாருன்னு சொல்ல, ஹீரோயினியும் ஓகே அங்கிள்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஹீரோயினிக்கு பயங்கரமா தலைவலியா இருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியாது. சரி மெடிக்கலுக்காவது போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருக்க கிளினிக்கு தான் போவா. அங்க போய் பார்த்தா ஹீரோயினியோட ஃபேமிலி டாக்டர் தான் இருப்பாங்க. "டாக்டர் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" கேட்க, "உங்க அங்கிள் தாம்மா நீ லாஸ்ட் நைட் ட்ரிங்க் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்குன்னு உன்னைய பாத்துக்க சொல்லி அனுப்பிச்சாரு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி அப்படியே லைட்டா மயக்கம் வர்ற மாதிரி விழ போகையில டாக்டர் புடிச்சு ஹீரோயினிய உட்கார வைப்பாங்க. தலைய வந்து தொட்டு பார்ப்பாங்க ரொம்ப ஹாட்டா இருக்கா அப்படின்னு. அந்த டைம்ல வில்லி வந்து இத வீடியோ எடுத்துருவா. இப்ப டாக்டர் வந்து டேப்லெட் எடுத்துட்டு வந்து ஹீரோயினிக்கு குடுக்க அவளும் போட்டுக்குவா. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினி ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாப்புலக்கும். கண்ண திறந்து பார்த்தா ஃப்ரெண்டு தான் இருப்பா. "என்னடி இவ்ளோ நேரமா தூங்கிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, "ரொம்ப டயர்டுடி, தலைவலி அதனால தான் தூங்கிட்டேன்" அப்படின்னு இவ சொல்லுவாளா. "நீங்க தூங்கிக்கிட்டு இருக்க, நீயும் டாக்டரும் இருந்த போட்டோவ போஸ்ட் போட்டு எல்லாரும் உன்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்கடி" அப்படின்னு போனை எடுத்து காமிப்பா. ஹீரோயினி, "இவ ஏன் மறுபடியும் நம்மகிட்ட வம்பிழுத்துக்கிட்டே இருக்கா? இவளுக்கு சரியான பாடம் கத்துக் கொடுக்கணும்னு" சொல்லிட்டு இப்ப கிளாஸ் ரூமுக்கு தான் போவா. ஹீரோயினி எதுவுமே பேசுறதுக்கு முன்னாடியே வில்லி வந்து பயங்கரமா டயலாக் பேசிக்கிட்டு இருப்பா. "எல்லாரும் கிளாப் பண்ணுங்கடி, காலேஜோட குயின் வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்டு சொல்லுவா, "தேவையில்லாம எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இவ ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த போட்டோ எல்லாம் ஃபேக்" அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்லுவா, "நானே என் 2 கண்ணால அந்த அசிங்கத்தெல்லாம் பார்த்தேன். சோ இது எல்லாம் உண்மைதான். பொய்ன்னு அவள சொல்ல சொல்லு பார்க்கலாம். வாய மூடிக்கிட்டு போடி" அப்படின்னு ஃப்ரெண்ட திட்டி விட்டுருவாளுங்க. ஹீரோயினி எதுவுமே பேசாம அமைதியா தான் இருப்பா. கிளாஸ் ரூம்ல இருக்கவங்க எல்லாருமே ஹீரோயினிய பத்தி கொஞ்சம் தப்பா தான் பேசுவாங்க. ஆனா இவ நல்லா படிக்கிறா. பட் கேரக்டர் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க.
வில்லி சொல்லுவா, அந்த ஒரு திமிர வச்சுக்கிட்டு தான் இவ இவ்ளோ ஆட்டம் ஆடுறா. நல்லா படிக்கிறாளாமா. கிரேட் ஒழுங்கா எடுத்துட்டா போதுமா, கேரக்டர் நல்லா இருக்கா வேணாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி ஹீரோயினிய பத்தி தப்பு தப்பா பேசுவாளுங்க. ஹீரோயினி ஒரே வார்த்தை தான் சொல்லுவா, "நீ பண்ணது எல்லாம் தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு போயிரு. உன்ன நான் மன்னிச்சு விட்டுறேன்" அப்படின்னு சொல்ல, வில்லி ரொம்ப நக்கலா பேசுவா. நாங்க மன்னிப்பு கேட்கிறதா? ஏய் போடி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கையிலேயே ஹீரோ மாஸா என்ட்ரி குடுத்துருவான். எல்லாருமே ஹீரோவையே பார்ப்பாங்களா? ஹீரோ அங்கருந்து "என்னாச்சு? மறுபடியும் நீயா?" அப்படின்னு சொல்லி கேட்க, வில்லி யோசிப்பா. ஏற்கனவே இவரு அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. இவங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்ன்னே தெரியல. மறுபடியும் நம்ம மொக்க வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இந்த தடவ என் மேல எந்த தப்பும் இல்ல 9த் மாஸ்டர். ஏதோ ஃபோட்டோலாம் போஸ்ட் ஆயிருக்கு. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு வில்லி சொல்ல, ஹீரோ ஹீரோயினிய பார்த்து என்னாச்சுன்னு கேட்பான். ஹீரோயினி சொல்லுவா, "எனக்கு காலையில ரொம்ப தலைவலியா இருந்துச்சு. டாக்டர் பிரதர் தான் என்ன செக் பண்ணாங்க. அது ஃபோட்டோ எடுத்து யாரோ ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிட்டாங்க" அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப வில்லி சொல்லுவா, "இவ பொய் சொல்றா. இவ நெறைய பேர் கூட ஒண்ணா இருந்திருக்கா அந்த ஸ்கூல்ல" அப்படின்னு சொன்னோனே ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்துரும். விடுவான் பாரு ஒரு அறை. "என்னோட உமன பத்தி என்கிட்டயே தப்பா பேசுறியா?" அப்படின்னு. பாவம் வில்லியோட மூஞ்சி அப்படியே சுருங்கி போயிடும். ஹீரோ பிஏ அங்கிள் கிட்ட இப்ப சொல்லுவான், "இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. இவ இந்த ஊர்லயும் இருக்கக்கூடாது, இந்த ஸ்கூல்லயும் இருக்கக்கூடாது. கெட் அவுட் ஐஸ்" அப்படின்னு சொல்ல, பிஏ அங்கிள் "ஓகே சார்" அப்படின்னு சொல்லிட்டு வில்லியையும் அந்த கேங்கையும் புடிச்சு இழுத்துக்கிட்டு போயிருவாங்க. அவளுக "ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம். தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம்னு" கெஞ்சுவாளுங்களா. பட் ஹீரோ "கிளம்பு, கிளம்பு" அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். எல்லாரையும் புடிச்சு இப்ப இழுத்துக்கிட்டு போயிருவாங்க. ஹீரோ இப்ப ஹீரோயினி கிட்ட சொல்லுவான், "இன்னைக்கு கிளாஸ் உனக்கு வேணாம். ஸ்கிப் பண்ணிரு. உடம்பு வேற சரியில்ல. நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி முழிச்சிட்டு இருப்பாளா, "வா போகலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோயினியோட கைய புடிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போயிருவான். இத பாக்குற கிளாஸ்மேட் எல்லாம், "இந்த பொண்ணு ரொம்ப லக்கிடி. அவரு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருடி. செம்ம கியூட் பேருடி. எனக்கு அப்படியே ஹார்ட்டே வலிக்குது. நான் அந்த இடத்துல இல்லையே" அப்படின்னு எல்லாரும் செம்மையா பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாங்க ஹீரோயினிய பத்தி. இந்த பக்கம் அப்படியே சீன கட் பண்ணா, ஹீரோ ஹீரோயினி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ கேட்பான், "ஏன் சாப்பிடாம ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு. ஹீரோயினி சொல்லுவா, "என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தான் எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறா" அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்லுவான், "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. "அவளுக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கணும். கண்டிப்பா நீங்க என் கூட ஷாப்பிங்க்கு வரணும்னு" சொல்ல, "பிஏ அங்கிள் கிட்ட சொல்லி ரெடி பண்ண சொல்றேன்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினி எந்திரிச்சு போயிட்டு ஷோல்டர்லாம் அமுக்கி விட்டு, "அதெல்லாம் முடியாது. அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்க தான் என் கூட வரணும்" அப்படின்னு சொல்ல, "கிரேட். கண்டிப்பா வர்றேன்" அப்படின்னு சொன்னோனே ஹீரோயினிக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடும். இப்ப ஹீரோவும் ஹீரோயினியும் ஷாப்பிங் போறதுக்காக ஒரு மாலுக்கு போவாங்க. அந்த டைம்ல பில்லி கேங்ல இருக்க பயப்புள்ளைங்க அங்க வந்துரும். "என்ன 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவரா கலாய்ச்சுக்கிட்டு இருப்பாளுங்க. ஹீரோ ஹீரோயினி எதுவுமே பேசாம அமைதியா தான் இருப்பாங்க. அப்ப வில்லி சொல்லுவா, "ஆமா நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தாம எங்க ஃபேமிலிய அப்படியே அடிச்சு வெளியில அனுப்பிட்டு, எப்படி இப்ப இங்க இப்படி உறுத்தாம நின்னுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. ஹீரோயினி "நீ என்னவோ சொல்லுடின்னு" கண்டுக்காம நின்னுட்டு இருப்பா. இப்ப வில்லி சொல்லுவா, "நாங்கலாம் இன்ட்ரோ குடுக்குறதுனா என் ஃபேமிலி பேக்கிரவுண்ட வச்சு தான் இன்ட்ரோ குடுப்போம். நீ எப்படி குடுப்ப? உன் பேரண்ட்ஸ் பேரு தான் உனக்கு தெரியாதா? அவங்க தான் உயிரோடயே இல்லையே. என்னோட ஸ்வீட் அங்கிள்ன்னு இவரு பேர குடுப்பியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயினி இதுக்கு மேல வாய மூடிக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு, "ஆமா உங்க அப்பா அம்மாலாம் சாகவே மாட்டாங்களா? எப்போதும் உயிரோட இருப்பாங்களா? அப்படி செத்து போயிட்டாங்கன்னா எங்க வீட்டுக்கு வா. அங்கிள் கிட்ட சொல்லி உன்ன நல்லா பார்த்து சோறு போட சொல்றேன். மிச்சம் மீதியெல்லாம் உனக்கு தான்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு சிரிப்பே வந்துரும். வில்லிக்கு செம காண்டாயி போயிடும். வில்லி இப்ப சொல்லுவா, "நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு தெரியுமா? நான் 9த் மாஸ்டர மேரேஜ் பண்ணிக்க போறேன். அவர கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கிரஷ்ல இருக்காரு அவரு என் மேல தெரியுமா? அவர மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு நான் அந்த ஃபேமிலிக்குள்ள போயிட்டேன்னா, நீங்கலாம் ஜுஜுபி" அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினி ஹீரோவ கூப்ட்டு, "அங்கிள் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. இவள நீங்க லவ் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்க, "ஏ குட்டி பொண்ணே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்கிட்ட சொல்லாம பண்ணுவேனா? மனுஷன் பண்ணுவானா இவன லவ்வ?" அப்படின்னு கேட்க, ஹீரோயினி சொல்லுவா, "நல்லா யங் ஏஜா இருக்கா. உங்களுக்கு செட் ஆவாளே" அப்படின்னு சொல்ல, ஹீரோ கேட்பான், "நீ கூட தான் ரொம்ப யங் ஏஜா இருக்க. எனக்கு செட் ஆக மாட்டியான்னு?" கேட்க, ஹீரோயினிக்கு ஒரே சிரிப்பா போயிடும். வில்லி இப்ப சொல்லுவா, "நான் 9த் மாஸ்டர மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா, உன்னை என்கிட்ட மண்டியிட வச்சு உன்ன அசிங்கப்படுத்துவேன்டி" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா, "ஆசை தோசை அப்பள வடை எவ்வளோ ஆசை உனக்கு, எப்போதுமே இந்த தப்பு நடக்கவே நடக்காது" அப்படின்னு சொல்ல, அவளுக்கு செம காண்டாகும். "கண்டிப்பா நான் நடத்தி காட்டுவேன். உன்ன அப்பாலஜி கேட்க வைக்கிறேன் பாரு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா, "உனக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் தான். முடிஞ்சத பார்த்துக்கன்னு" சொல்லிட்டு, ஹீரோ கிட்ட சொல்லுவா, "வாங்க நம்ம போய் என் ஃப்ரெண்டோட கிஃப்ட் விஷயத்த பார்க்கலான்னு" சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்ப, வில்லி ஹீரோயினியோட கைய புடிச்சு "எங்கடி போறன்னு" இழுக்க, ஹீரோயினி ஒரே தள்ள தள்ளி விட்டுருவா. "யாரு கையடி புடிக்கிற?" அப்படின்னு.
வெள்ளி சொல்லுவா, "உன்னைய நான் இங்கேருந்து போக விட மாட்டேன்னு." ஹீரோயினி, "உனக்கு என்னதான் இப்ப வேணும்னு சொல்ல? நீ என்கிட்ட மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கணும்னு" சொல்ல ஹீரோவுக்கு கோபம் வந்துரும். கண்டிப்பா அது இந்த ஜென்மத்தில நடக்காது. "என்னோட வுமன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்பாளா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அவ சொல்லுவா, "நான் ஃபேமிலிக்குள்ள நுழைய போறேன். 9த் மாஸ்டர கல்யாணம் பண்ணிக்க போறேன்." அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ சொல்லுவான், "அதுக்கு நான் ஒர்த்தான ஆளே கிடையாது நீ. உன் மூஞ்ச பார்த்தா தெரியலன்னு" சொன்னோன்ன, வில்லிக்கு பயங்கர கோவம் வந்துருது. "என்னையே இப்படி பேசுறீங்களா? இப்ப பாருங்க நான் யாருன்னு காமிக்கிறேன்னு" சொல்லிட்டு, அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, "டாடி சீக்கிரமா இங்க மாலுக்கு வாங்க. இவங்க 2 பேரும் என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அப்பன்காரன் அடியாளுங்களோட அங்க வந்துருவான். "யாருடா அது என் பொண்ண மிரட்டுனது?" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினி சொல்லுவா, "உன் பொண்ணு தான் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கா. இங்கேருந்து கூட்டிட்டு போன்னு" சொல்ல, அவங்க அப்பன்காரன் சொல்லுவான், "என் பொண்ணு யாரு தெரியுமா? 9த் மாஸ்டர கல்யாணம் பண்ணிக்க போறவ. இந்த உலகத்துக்கே ராணியாக போறவன்னு" சொன்னோனே, ஹீரோவுக்கு சிரிப்பு வந்துரும். சிரிச்சுக்கிட்டு இருப்பான் இவன் பேசுறத பார்த்து. வெள்ளி சொல்லுவா, "ஏதோ இன்னைக்கு நான் நல்ல மூடுல இருக்கேன். முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு போயிட்டே இரு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி முடியாது முடிஞ்சத பார்த்துக்கன்னு சொல்ல, "டாடி இங்க பாருங்க இவ என்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறான்னு" சொல்ல, "நான் பார்த்துக்கிறேன்ம்மா எல்லாத்தையும்" அப்படின்னு அவங்க அப்பன்காரன் அடியாளுங்கள்ட்ட சொல்லி அடிக்க சொல்லுவான். அவைங்க அடிக்க போகையில ஹீரோ ஒருத்தனுக்கு ஒரு உதைய விட்டு, "எவனாவது பக்கத்துல வந்தீங்கன்னா வெளுத்துருவேன்" அப்படின்னு சொல்ல, பயந்துகிட்டு கீழ விழுந்தவனையும் தூக்கிக்கிட்டு அங்க இருந்து ஓடி போயிருவாய்ங்க. இப்ப இவங்க சிங்கிளா நின்னுகிட்டு இருப்பாங்களா, கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவோட ஆளுங்க அங்க இருந்து வந்துருவாங்களா, "சாரி 9த் மாஸ்டர் நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு" அப்படின்னு அங்கிள் சொல்ல, இவன் ஷாக் ஆயிடுவான். "என்னது 9த் மாஸ்டரா?" அப்படின்னு சொல்லிட்டு. வில்லி சொல்லுவா, "அப்பா இவன் 9த் மாஸ்டரா இருக்க வாய்ப்பே கிடையாதுப்பா. பொய் புழுவிக்கிட்டு திரியுதுங்க இதுங்கலாம்" அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பன்காரன் "அமைதியா இரு, அமைதியா இருன்னு" சொன்னா கூட வில்லி கேட்கவே மாட்டா. இப்ப இந்த பிஏ அங்கிள் வந்து 2 பேருக்கும் விடுவாரு பாரு ஒரு அறை. அவங்களோட கன்னங்கள் பழுத்து மாம்பழம் போல் தொங்கிக் கொண்டிருக்கும். பிஏ அங்கிள் சொல்லுவாரு, "9த் மாஸ்டர் முன்னாடி நின்னு பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் எவ்ளோ தைரியம் வேணும்?" அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்லுவா, "இதுக்கு சான்ஸே இல்ல. இம்பாசிபிள்" அப்படின்னு. இப்ப அவங்க அப்பன்காரன், "நீ அமைதியா இருடி. உண்மையா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு" சொல்லிட்டு, "நான் கன்னத்துல வேணா போட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்களேன்" அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்குவான் ஹீரோ கிட்ட. ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்கும் இப்ப செம காமெடியா போயிடும். ஹீரோயினி சொல்லுவா, "2 நாள் கழிச்சு எங்க வீட்டுக்கு வாங்க. உங்க பிசினஸ் கான்ட்ராக்ட்ட பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பன்காரன், "காட் இட், காட் இட். ஓகே, ஓகே" அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்லுவான், "மரியாதையா இங்கேருந்து கிளம்புங்க" அப்படின்னு. இப்ப வில்லிய இழுத்துக்கிட்டு அவங்க அப்பன்காரன் அங்கருந்து கிளம்பிடுவான். இப்ப அப்படியே சீன கட் பண்ணா வில்லியோட ஃபேமிலிய காமிப்பாங்களா? ஹீரோயினி வந்து வில்லியோட ஃபேமிலிக்கு வந்திருப்பா. "நான் வந்து டாக்குமெண்ட் செக் பண்ண வந்திருக்கேன்னு" சொல்ல, வில்லி எந்திரிச்சு சொல்லுவா, "நீ ஃப்ராடுங்கிறத நாங்க கண்டுபிடிச்சுட்டோம். அவர் ஒண்ணும் 9த் மாஸ்டர் கிடையாது" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா, "உங்களுக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருச்சு? டாக்குமெண்ட்ட எடுங்க செக் பண்ணலாம்" அப்படின்னு சொல்ல, வில்லி வந்து கேட்கவே மாட்டா. "நீ என்னைய செக் பண்றியா? நான் உன்ன செக் பண்றேனான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும்" அப்படின்னு சொல்லி, வில்லியோட அப்பாவ வச்சு ஹீரோயினிய கர்ச்சீஃப வாயில வச்சு மயக்கம் அடைய வச்சு கடத்திருவாங்க. இந்த பக்கம் பார்த்தா, விஏ அங்கிள் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, "பேட் நியூஸு நம்ம குட்டிமாவ வந்து கடத்திட்டாங்க சார்" அப்படின்னு. ஹீரோவுக்கு செம காண்டாயி போயிரும். பதறி போயிடுவான். அவன் பதறி அடிச்சுக்கிட்டு ஹீரோயினிய காப்பாத்த கிளம்ப, இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினியோட வாய கட்டி போட்டு, வில்லன்க 2, 3 பேருகிட்ட அவன விக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருப்பான். இப்ப வில்லியோட அப்பன்காரன் வந்து, "இந்த பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கா, எவ்வளவு பணம் குடுப்பீங்க?" அப்படின்னு கேட்க, அவைங்க "ரொம்பவே அழகா இருக்கா, நெறைய பணம் குடுக்கலாம். உன்னோட அக்கவுண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்ல, "ரொம்ப தேங்க்ஸ், இந்தாங்க இந்த பொண்ணுன்னு" சொல்லி ஹீரோயினிய அவங்க கிட்ட ஒப்படைச்சுட்டு, இவங்க எல்லாரும் கிளம்புவாங்க. அந்த டைம்ல ஹீரோ தான் வந்து மாஸா என்ட்ரி குடுப்பான். "யாராவது நகர்ந்தீங்கன்னா வாழ்க்கையே இல்லாம பண்ணிருவேன்" அப்படின்னு கத்த, எல்லாரும் அமைதியா நின்னுட்டுருப்பாங்க. இப்ப ஹீரோ போயிட்டு ஹீரோயினி வாயில இருக்கிற டேப்ப எடுத்துட்டு கயிறு கட்டெல்லாம் அவுத்து விட்டோனே, ஹீரோயினி ஹீரோவ ஹக் பண்ணிட்டு பயத்துல ஓவரா அழுக ஆரம்பிச்சுருவா. ஹீரோ சொல்லுவான், "நான் இருக்கேன் பயப்படாத, பயப்படாதன்ட்டு." வில்லி சொல்லுவா, "என்ன உங்க 9த் மாஸ்டர் வந்துட்டாரா? இப்பவும் பொய் தானே சொல்லப் போறாரு. எப்பதான் உண்மைய சொல்லுவீங்களோ ஃப்ராடு ஃபேமிலி" அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்துரும். "ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டீங்க. பார்த்து மரியாதையா வார்த்தைய பேசுங்கன்னு" சொல்ல, வில்லி அப்ப கூட ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருப்பா. இப்ப பிஏ அங்கிள் கிட்ட ஹீரோ வந்து கண்ண காமிச்சு சொன்னோனே, அவரு போயிட்டு எல்லாரையும் புடிக்க சொல்லிருவாரு. இப்ப ஒரு ஃபோட்டோவ எடுத்து ஃபேமிலி டாக்குமெண்ட்ட எடுத்து காமிப்பாரு. "இத செக் பண்ணி பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு. செக் பண்ணி பார்த்தா ஹீரோ தான் 9த் மாஸ்டர்ங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே! என்னோட பணமெல்லாம் போச்சே! நான் என்ன பண்ணுவேன்? பிசினஸ் எல்லாம் போச்சுன்னா, அவங்க அப்பன்காரனும் ஃபேமிலியும் கத்திக்கிட்டு கிடப்பாங்க. இப்ப ஹீரோ வந்து பிஏ அங்கிள் கிட்ட, "அங்கிள் இவங்களுக்கு நல்ல பாடம் கத்துக் குடுங்கன்னு" சொல்லிட்டு, ஹீரோயினிய தூக்கிக்கிட்டே சொல்லுவான். மூச்சு விடுறது கூட அவங்க யோசிக்கணும். அந்த மாதிரி பாடம் கத்துக் குடுங்கன்னு சொல்லிட்டு, அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் இப்ப ஹீரோவ தான் காமிப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினியோட அப்பா, அம்மா சாகுறப்ப இருந்த சொத்து எல்லாத்தையுமே ஹீரோயினி பேர்ல மாத்தி டாக்குமெண்ட்ட எடுத்துட்டு வந்து குடுப்பான்.
அத பார்த்த உடனே ஹீரோயினிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். ஹீரோவ ஹக் பண்ணிக்கிட்டு, "ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கையில 2 பேரும் நெருக்கமா இருக்கத பார்த்த உடனே ஹீரோவுக்கு வந்து ஹீரோயினிய கிஸ் பண்ணணும்னு தோணும். லைட்டா கிஸ் பண்ணலான்ட்டு போறப்ப, ஹீரோயினி தள்ளி விட்டுருவா. "அங்கிள் வாட் ஆர் யூ டூயிங்?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஐ திங்க்ன்னு சொல்ல வருவான். அதுக்குள்ள ஹீரோயினிக்கு வாமிட்டிங் வந்துரும். "உனக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு?" கேட்க, "நேத்து நைட்ல இருந்தே எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லன்னு" சொல்ல, ஹீரோ உடனே டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டு ஹீரோயினிய தூக்குவான். ஹீரோயினி உண்மையாவே "நான் நல்லா இருக்கேன் அங்கிள்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் இல்ல நீ வாய மூடு" அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல போயிட்டு படுக்க வைப்பான். கொஞ்ச நேரத்திலேயே டாக்டரும் வந்துருவாங்க. செக் பண்ண சொல்லுவான் இப்ப. ஹீரோயினி சொல்லுவா, "எனக்கு நோயெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க" அப்படின்னு. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, "மாஸ்டர்" அப்படின்னு கத்த, ஹீரோ "என்னாச்சு?" அப்படின்னு கேட்பான். "இவ பிரெக்னன்ட்டா இருக்கா" அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவுக்கு செம்ம ஷாக் ஆயிடும். "நீ மறுபடியும் ஒழுங்கா பல்ஸ செக் பண்ணு. அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்ல. அவ எப்படி பிரெக்னன்ட் ஆக முடியும்?" அப்படின்னு கேட்க, டாக்டர் சொல்லுவான், "நான் நல்லா செக் பண்ணிட்டேன் சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிரெக்னன்ட் தான்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு செம்ம காண்டாயிடும். "குட்டி பொண்ணே யார் இந்த குழந்தைக்கு அப்பா? அந்த குழந்தை யாரோடது? உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினியும் டாக்டரும் திரு திருன்னு முழிச்சிட்டு இருப்பாங்களா? இப்ப ஹீரோ வந்து யோசிப்பான். ஃபீலிங்ஸ் எல்லாம் என் கூட இருந்துட்டு, குழந்தை மட்டும் வேற ஒருத்தவங்க கூட பெத்துக்க போறா இவ. என்னை ஏமாத்திட்டா அப்படின்ற மாதிரி. இப்ப ஹீரோயினி சொல்லுவா, "அங்கிள் இந்த குழந்தை உங்களோடது தான் அங்கிள்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து ஷாக் ஆயிடுவான். "என்ன சொல்ற நீ?" அப்படின்னு. டாக்டர் வந்து இப்ப நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. "உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மேடமோட பர்த்டே அன்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. மேடம் தான் உங்கள காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு உங்க கூட ஒண்ணா இருந்தாங்கன்னு" சொல்ல, "அப்ப அந்த ரொமான்ஸு, கண்ணு கட்டுனது இது எல்லாம் உண்மையா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹீரோயினி பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிட்டு, "டாக்டர் இருக்காரு. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்லுவா. இப்ப ஹீரோ வந்து டாக்டர "கெட் அவுட் இங்க இருந்து போ. உன்னைய முதல்ல செட்டில் பண்ணி அனுப்பணும் ஃபேமிலிய வுட்டு" அப்படின்னு சொல்ல, டாக்டர் இப்ப அங்கருந்து கெளம்பிடுவான். ஹீரோயினி முக்காட போட்டுட்டு வெட்கப்பட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கையில, ஹீரோ வந்து அப்படியே பக்கத்துல பெட்ல உட்காந்துட்டு சிரிப்பான். "என்ன குட்டி பொண்ணே, ஆல்ரெடி நீ என்ன கரெக்ட் பண்ணிட்ட போலக்கும் எனக்கே தெரியாமன்னு" சொல்ல, ஹீரோயினி சொல்லுவா, "அங்கிள் உங்களுக்கு உடம்பு சரியில்ல. உங்கள காப்பாத்துறதுக்கு தான் அப்படி பண்ணேன். மிச்ச தப்பான எண்ணம்லாம் எதுவும் இல்லன்னு" சொல்ல, ஹீரோ வந்து சிரிப்பான். ஹீரோயினி "தயவு செஞ்சு வாய மூடுங்க அங்கிள்" அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாளா? அப்ப "என்னோட லைஃப் சேவர் வந்து நீ தான். அப்படிதானே குட்டி பொண்ணே?" அப்படின்னு கேட்க, ஹீரோயினி வந்து யோசிப்பா. அப்ப இவருக்கு என் மேல லவ்வே இல்லையா? ஜஸ்ட் இவர் லைஃப்ப சேவ் பண்ண ஒரு பொண்ணா தான் நெனைக்கிறாரா? அப்படின்னு. ஹீரோ இந்த பக்கம் என்ன யோசிப்பான்னா, எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இதுக்காக தான் நான் இத்தன வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். என் காதல் எனக்கு முழுசா கிடைச்சிருச்சு அப்படின்னு இவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப ஹீரோயினி சொல்லுவா, "நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து எதுவுமே சொல்லாம அங்கருந்து கிளம்பிடுவான். ஹீரோயினி யோசிப்பா, "என்ன சொன்ன உடனேயே கிளம்பிட்டாரு. அப்போ உண்மையிலேயே என் மேல இவருக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லையா?" அப்படின்னு பயங்கரமா யோசிப்பா. இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண சொல்லி கேட்போமா அப்படின்னு யோசிப்பாளா? அதுக்கப்புறம் இல்ல வேணாம் இந்த குழந்தை எனக்கு வேணும். இது மட்டும் தான் என்னோட ஃபேமிலி அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ வந்து எல்லார்கிட்டயும் நான் அப்பா ஆகப் போறேன். என்னோட குழந்தைய குட்டிமா சுமந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு கிஃப்ட் குடுக்கணும். அங்கிள் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. அது இது மேரேஜுக்கு ரெடி பண்ணுங்க. அப்படி இப்படின்னு சொல்ல அவரும் காட்டிட்டுன்னு சொல்லுவாரா? இந்த பக்கம் வேலைக்கார பொண்ணுங்கள்ட்ட ட்ரெஸ், நகை, பணம், காசு எல்லாம் என் பொண்டாட்டிக்காக ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல அங்கருந்து ஒருத்தன் ஓடியாருவான். ஒரு பேட் நியூஸ் சார் அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தா, ஹீரோயினி வந்து லெட்டர் எழுதி வச்சிருப்பா. இனிமே வந்து நான் இங்க இருக்க மாட்டேன். இத்தன வருஷமா என்ன பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என் காதல ஏத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வீட்ட விட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து ஷாக் ஆயிடுவான். இந்த பொண்ணு என்ன பைத்தியமா? அப்படின்னு சொல்லிட்டு, எப்ப இந்த லெட்டர் வந்துச்சுன்னு யோசிச்சு கேட்பானா, இப்பதான் சார் ஜஸ்ட் நவ்வுன்னு சொன்ன உடனே வேகமா வீட்ட விட்டு வெளியில ஓடியாருவான். பார்த்தா ஹீரோயினி ஒரு பொட்டிய தூக்கிக்கிட்டு காமெடியா நடந்து போயிட்டுருக்கும். இனிமே இந்த உலகத்துல எனக்கு யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ இப்ப வெளியில பின்னாடியே ஓடியாருவான். "குட்டிம்மா நில்லுமா, நில்லுமா" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினிய புடிச்சு இழுத்து, "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க போயிட்டு இருக்க? ஏன் இப்படி பண்ண? நான் சொன்னேனா? அந்த குழந்தையும் உன்னையும் ஏத்துக்க மாட்டேன்னு நான் சொன்னேனா?" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி கேட்பா, "அப்ப நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே" அப்படின்னு. ஹீரோ வந்து ஹீரோயினிய ஹக் பண்ணிக்கிட்டு, "ஐ மீன் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஒன்லி. உன்ன தான் நான் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன்டி. இந்த வார்த்தைக்காக தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினிக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடும். இப்ப ஹீரோ கேட்பான், "நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு. ஹீரோயினிக்கு அளவு கடந்த காதலாகி போயிடும். அவ்வளவுதான். ஹீரோ வந்து ஹீரோயினிய தூக்கிக்கிட்டு அப்படியே பயங்கரமா சுத்த ஆரம்பிச்சுருவான். இவங்களோட லைஃப்பும், காதலும் அழகானதா மாறிரும். இதோட இந்த ட்ராமாவ முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கியூட்டான ட்ராமால மறுபடியும் உங்கள நான் மீட் பண்றேன். தேங்க் யூ.